Hello. Case scenario 5. Okay, so case scenario 5 for CA intermediate audit. கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான், அப்படி ஒன்றும் பயங்கர அப்படி டஃப்பானது இல்லை. எப்பவுமே நான் சொல்வேன், டஃப்பு அப்படி இல்லைனா வந்து ரொம்ப ஈஸி ஒரு மாட்ரேட் அப்படிங்கிறத வந்து நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கொஷினை படிக்கும் போது நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஒரு சில கேஸ் சினாரியோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு சில கேஸ் சினாரியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக புரியும், அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப குழப்பவாதி கொஸ்டினாக இருக்கும். அதில் இருக்க 2-3 ஆப்ஷன்ஸ் கரெக்டுங்கிற மாதிரி தோணும். அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ இந்த ரெண்டுத்தில் எது கரெக்டுனே தெரியல, அந்த மாதிரி குழப்பிகிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும். ஸோ உங்களுக்கு கான்செப்டில் கிளாரிட்டி இருக்கும், பட் அந்த கொஸ்டினில் 2-3 ஆன்சர்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி வேவரிங்காகவே இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஆக்சுவலி பார்த்தா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டீல் பண்ண போகிறோம், இப்போ எல்எல்பியை பற்றி அவங்க பேசுவாங்க, அதே மாதிரி வந்து கட் ஆஃப் ப்ரொசீஜருக்கு ஏதோ ஒரு டேட்டை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ எது கரெக்டு எது தப்புங்கிறது நமக்கு பேசிக்காக கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின்ஸில் ஒன்றும் குழப்பம் இல்லை. கொஸ்டின்ஸ்லையோ அது வந்து கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்லையோ பெருசாக நம்மளை வந்து அவங்க குழப்பவே இல்லை. அவங்க ரொம்ப அழகாக தான் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேஸ் சினாரியோ 5 போயிடலாமா? ஸோ கேஸ் சினாரியோ 5 நான் என்னென்னு படிக்கிறேன், அப்படி கவனிச்சுக்கோங்க. Oval Services Limited appointed Rupa and Associates as the auditor for the financial year 23-24. Appoint பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். Rupa and Associates தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அதாவது ஆடிட்டர்ஸ் இவங்களுக்கு. The auditors believe that an audit program is very crucial in providing clear and comprehensive instructions for the task to be carried out, offering a total perspective of the work involved. ஓகே, ஆடிட்டர் நம்புறது கரெக்டு தான். ஆடிட் ப்ரோக்ராம் தான் ரொம்ப க்ரூஷியல், அதுதான் எல்லாத்துக்குமே. அதாவது ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து உங்களுக்கு எதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய போகிறீங்க, எதை லாஸ்ட்டு செய்ய போகிறீங்க, எதை எந்த டைமில் யார் செய்ய போகிறாங்க, எல்லாத்தையுமே அதான் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். ஸோ ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். திஸ் இஸ் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் லார்ஜ் ஆடிட்ஸ். ஆமாம், பெரிய பெரிய ஆடிட்னு போகும்போது இன்னுமே ஆடிட் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது எப்போதுமே. ஓகே, as such, and they prepared an initial audit program based on companies organization structure, அதோட effective internal controls எல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have come up with ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆடிட் ப்ரொசீட் பண்ணுறப்போ சிஏ நிதின் அவர் தான் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சில டெட் மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கம்பெனிக்குள்ளே வந்து அவங்க வெளியில் கடன் கொடுக்குறாங்க இல்லையா, ஒன்று கடன் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பொருளை வந்து கடனுக்கு விற்கிறது, சன்ட்ரி டெட்டார்ஸை மேனேஜ் பண்ணுறதுல சில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, அந்த ப்ராக்டிசஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் கடன் கொடுக்குறது, அதாவது இந்த வெளியில் யாருக்கெல்லாம் அவங்க கடன் கொடுத்துருக்காங்களோ அந்த லோன் அக்ரிமெண்ட்டு, அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டபுள் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் த பிளான்டு ரிவ்யூ ஆஃப் பெட்டி கேஷுங்கிறது அன்னெசரியாக இருக்குது. பிகாஸ் அந்த கம்பெனியோட பாலிசி என்ன சொல்லுதுன்னா, தே ஹவ் லிமிட்டட் த கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸை ரொம்ப லிமிட் பண்ணிட்டாங்க. பெருசாக அங்கே கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸே இல்லை. அதனால ஆடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரிஜினலாக ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை வந்து இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, லோன் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் லோன் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி டெட் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து, ஏன்னா டெட்டுங்கிறது 2 இருக்குமா. ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் வெளியில் பொருளை வந்து கடனுக்கு வித்துடுறீங்க, அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண வேண்டியது, அதுக்கு பேர் வந்து ட்ரேட் டெட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ட்ரேட் டெட்டார்ஸ் ஒரு சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படி. இன்னொன்று வந்து என்னன்னா, வெளியாட்களுக்கு கடனாக கொடுக்குறீங்க, அந்த கடன் பணத்தை திருப்பி வாங்கணும் நீங்கள் வட்டியோட. ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது. ஸோ இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லோனாக வெளியில் பணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ப்ராப்பராக இல்லை, இந்த டெட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்லாம் ப்ராப்பராக இல்லை. ஸோ நாங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் டபுளாக செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, பெட்டி கேஷ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, அதை நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பேசிக்கலி இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், இந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராமை அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமான்னு வரும். தாராளமாக பண்ணிக்கலாம், என்ன தப்பு. ஒரு கம்பெனியில் பெட்டி கேஷ் வந்து கேஷாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் சொல்கிறாங்க, இல்லை ஜிபே வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ யாராக இருந்தாலும் அவங்கவுங்க பே பண்ணிவிட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்க போகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸை லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுறதை விட நீங்கள் அந்த எஃபர்ட்டை வந்து லோன் செக் பண்ணுறதுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. கொஷினில் தான் கேட்பாங்க. ஸோ ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை முதல்ல டிசைன் பண்ணிட்டாங்கன்னா, அந்த முதல்ல டிசைன் பண்ணதை தான் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை அப்பப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெட்டி கேஷ் வேணாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் லோன் அக்ரிமெண்ட்டை டபுளாக செக் பண்ணணும்னா அதில் அதிக எஃபர்ட்டை போடுறாங்க, இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக பண்ணலாம், இல்லைன்னு தப்பு. யூ கேன் டூ இட், இட் இஸ் அலவுட். ஓகேவா? செகண்ட் பேராகிராஃப் பாருங்களேன். டு வெரிஃபை த பேலன்சஸ் ஆஃப் ட்ரேட் பேயபிள்ஸ், ஓகே, த ஆடிட்டர் டிசைட்ஸ் டு சென்ட் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். அதாவது ட்ரேட் பேயபிள்னா யாருன்னா, அந்த கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனி வந்து வெளியாட்கள் கிட்டேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க.
வாங்கும்போது கடனுக்கு வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு 60 நாளில் கொடுக்குறேன் 90 நாளில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பேயபிள்ஸ்க்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு அவங்க, ஸோ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்க்கு எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அனுப்புகிறாங்க. இது அனுப்புறதுக்கு வந்து அவங்க எந்த டேட்டை சூஸ் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக 20th மார்ச் அந்த டேட்டை சூஸ் பண்ணி அந்த 20th மார்ச் அன்னைக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில், தட் இஸ் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் அந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னுடைய என்டையர் லிஸ்ட் எடுத்து அதில் எவ்வளோ அமௌண்ட் யார் யாருக்கெல்லாம் நம்ம பே பண்ணணுமோ, தட் இஸ் அந்த கம்பெனி எந்தெந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணணுமோ அந்த லிஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அனுப்புகிறாங்க. அனுப்புகிற அந்த ப்ராசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அந்த பேராகிராஃப் நான் படிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. The request made to verify the balances on 20th March, a date chosen deliberately. Okay, இது வந்து ஆடிட்டர் தான் சூஸ் பண்ணியிருக்காரு, பர்டிகுலராக எங்களுக்கு 20th March தான் வேணும்னு. To ensure the accuracy and completeness of the liabilities, free from any influence or prior knowledge of the management. ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், படித்து முடிச்சுடுறேன் ஃபஸ்ட்டு. This approach was taken to maintain the integrity of the confirmation process. However, it was noted that Keshav traders and Amit distributors did not respond to the confirmation request. இங்கே 2 விஷயங்களை உள்ளடக்கியிருக்காங்க இந்த செகண்ட் பேராகிராஃபில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, அவங்க வந்து வெளியாட்கள் கிட்ட எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அந்த வெளியாட்கள் யாருன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருக்கு எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சாலும் அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் அனுப்பணுமே தவிர மேனேஜ்மெண்ட்டுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அதை செய்யக்கூடாது. தட் இஸ் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, அதை நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷனாக அனுப்பலாம், இல்லை நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனாக அனுப்பலாம். இந்த இடத்துல அவங்க பாசிட்டிவாக அனுப்பிச்சாங்களா நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சாங்களான்னு சொல்லவே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டினில், எஸ்பெஷலி இந்த கேஸ் சினாரியோவில் அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அமித் அண்ட் கேஷவ் ட்ரேடர்ஸ் ரிலேட்டடாக இவங்க வந்து வெளியிலேருந்து கன்ஃபர்மேஷன் வரல, தட் இஸ் அந்த அமித் கிட்டேருந்தோ இல்லை கேஷவ் கிட்டேருந்தோ ரெஸ்பான்ஸே வரல. அப்போ ரெஸ்பான்ஸ் வரலன்னும் போது இவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனை பற்றி உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கல. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் இவங்க கன்ஃபர்மேஷன் அனுப்பலாமா அப்படிங்கிறத பற்றி பெருசாக கேள்வி இல்லை. ஸோ நம்ம அந்த கொஸ்டின் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக. Third paragraph, furthermore, the auditor noted that in the financial year 23-24, the company plant property equipment revalue பண்ணியிருக்காங்க. அது ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ மெஷினரி வந்து ஒரிஜினல் வேல்யூ நெட் கேரிங் வேல்யூ வந்து 10 லட்சத்துலேருந்து 10.5 லட்சத்துக்கு போயிருக்கு. தட் இஸ் 10.5 lakh போயிருக்கு. ஸோ 5% வந்து ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க, ஹையராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த 5% ரீவேல்யூவேஷன்ன்றது அது ரொம்ப முக்கியமானதா, அது நம்ம தனியாக ரிப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அது தேவையே கிடையாது. ஏன்னா காரோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிபிஇ, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டை பற்றி தான் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ரீவேல்யூ பண்ணிங்கன்னா அது மோர் தென் 10%, அது வந்து அப் ஸ்கேல் ஆகலாம் இல்லை டவுன் ஸ்கேல் ஆகலாம். தட் இஸ் இருக்கிற வேல்யூ விட 10% அதிகமாகலாம், இல்லை இருக்கிற வேல்யூ விட 10% கம்மியாகலாம். எப்படினாலும் 10%க்கு மேலே போனால் தான் அவங்க அங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 5% சேஞ்சுன்றது இட்ஸ் நாட் அ பிக் டீல். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல அந்த 5%ங்கிறது வந்து ஒரு டேட்டா. 10%க்கு மேலே போனால் தான் காரோலியே அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னும் போது நீங்கள் அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக உங்களுக்கு 10%ங்கிற ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸில் குழப்பமே இல்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்களேன். Also, due to the significant compliance burden, company is considering to convert into LLP. அவங்க ஆக்சுவலி கம்பெனியாக இருக்காங்க, இப்போது அவங்க வந்து எல்எல்பியாக மாறலான்னு ட்ரை பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் வியூஸ் எல்எல்பி ஸ்ட்ரக்சர் அஸ் அ ஹைப்ரிட், பிகாஸ் கம்பெனியோட பெனிஃபிட்ஸும் அதில் கிடைக்கும், ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்போட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்ன்றதுனால they want to turn into LLP. Additionally, they believe this conversion would relieve them from the mandatory audit requirements. இங்கே தான் கிடுக்குப்படியே போடுறாங்க. அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா that the conversion வந்து would relieve them from the mandatory audit requirements. ஆடிட் ரிக்வயர்மெண்ட்டே இருக்காதா எல்எல்பி ஆனால்? அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம எல்எல்பி ஆகிட்டோம்னா நமக்கு வந்து மேண்டேட்ரியாக ஆடிட் ரிக்வயர்மெண்ட்டே இருக்காது, நம்ம ஆடிட்டே பண்ணிக்க வேண்டாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், எல்எல்பியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து யூ ஆர் ரிக்வயர்ட் டு டூ தி மேண்டேட்ரி ஆடிட் இஃப் ஒரு 2 லிமிட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, உங்களுக்கு 25 lakh rupeesக்கு மேலே உங்களுக்கு கேபிட்டல் போனாலும், அப்படி இல்லை 40 lakh rupeesக்கு மேலே உங்களுக்கு ரெவென்யூ இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டூ தி மேண்டேட்ரி ஆடிட். இந்த லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க கேள்வி கேட்குறதுலையோ அந்த ஆன்சர்லையோ குழப்பமே கிடையாது. ஸோ இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் எல்எல்பிக்கு ஆடிட் இஸ் மேண்டேட்ரி வென் தெர் இஸ் அ ப்ரிஸ்கிரைப் லிமிட் கிராஸ் பண்ணும்போது. ஸோ இது தெரியணும். அதே மாதிரி 10%க்கு மேலே போனால் தான் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரீவேல்யூவேஷன்றது தெரியணும். ஓகேவா? மற்றபடி இங்கே பாருங்கள், தே சே தட் இந்த இடத்துல லோன் அக்ரிமெண்ட்டை அடிஷ்னலாக பார்க்கணுன்னு அவங்க டிசைட் பண்ணுறதும்,
அதே மாதிரி பெட்டி கேஷை பார்க்க வேணாம்னு டிசைட் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. கரெக்டு தான், இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ இந்த இடத்துல எல்லாமே கொஷின்ஸ் வந்து ரொம்ப டைரெக்டாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை நான் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிள் ஒரு மாடரேட்டுன்னு தான் நான் ரேட் பண்ண விரும்புகிறேன். என்ன ஒன்றுனா, நீங்கள் கொஞ்சமாவது படித்து தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பேசிக்காக நான் ஆடிட்டை படிச்சிருக்கணும். பேசிக்காக அந்த 10% தான் ஓரளவுக்கு அது வர்த்து. 10%க்கு மேலே போனால் தான் அது கொஞ்சமாவது மெட்டீரியல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஷின் அண்ட் ஆன்சரில் குழப்பமே உங்களுக்கு கிடையாது. ஸோ கொஷின்ஸ் பார்த்துடலாமா? கொஷின் நம்பர் 1. ஆடிட் டீம் வெதர் தே ஆர் கரெக்ட் இன் எக்ஸ்க்ளூடிங் த பிளான்டு ரிவ்யூ ஆஃப் பெட்டி கேஷ். வை நாட்? அவங்க பண்ணது கரெக்டு தான். எஸ், as the கம்பெனியோட இன்டர்னல் கண்ட்ரோலும் உங்களோட பாலிசி ஆஃப் லிமிட்டிங் த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸும் ரெடியூஸ் பண்ணிடுது. த நீட் ஃபார் பெட்டி கேஷ் ரெவியூங்கிறது நமக்கு தேவையில்லை. ரொம்ப அல்பமாக வெறும் பெட்டி கேஷை போய் நான் மறுபடியும் செக் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? அதுக்கு பதிலாக நான் லோன் அக்ரிமெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்றாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆடிட்டருடைய உரிமை. ஓகேவா? அது அவர் ஆடிட் டீமில் அவங்க தான் சூஸ் பண்ணணும், எதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும், ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ரிப்போர்ட் கொடுக்க போகிறார், ஒப்பீனியன் கொடுக்க போகிறார். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவர் தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஹீ ஹேஸ் டு டிசைட் இருக்கிற டைமை, இருக்கிற காஸ்ட்டை, இருக்கிற அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்குள்ளே எந்தெந்த ஏரியாக்கெலாம் ஹை ரிஸ்க் ஏரியாவுக்குன்னு அவர் தோணுதோ அந்த ஹை ரிஸ்க் ஏரியாவுக்கு தான் அவர் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எது ரொம்ப லோ ரிஸ்க் ஏரியா, எது ஸோ இம்மெட்டீரியல்னு தோணுதோ அதை அவர் வந்து அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். அதனால தான் எஸ், த கம்பெனிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் பாலிசி ஆஃப் லிமிட்டிங் கேஷ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்திருக்கிற அந்த டெசிஷன் கரெக்ட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், எஸ்ன்னு டி கூட தான் மேடம் ஆப்ஷன் இருக்குது, ஏன் அது தப்புன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எஸ், as the audit program should only focus on areas with high financial risk and petty cash is not a high risk area. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இது ஹை ரிஸ்க் ஏரியா இல்லைங்கிறதுனால அதை அவங்க பார்க்காம விடலை. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ்ன்னு இன்வால்வ் ஆனாலே அங்கே ரிஸ்க் இருக்க தான் செய்யும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசம் சூப்பராக இருக்குது, ப்ளஸ் அவங்க கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸே அவங்க அலோவ் பண்ணதில்ல, ரொம்ப லிமிட் பண்ணிட்டாங்க. எல்லாமே பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் அதை ஈஸியாக செக் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இதை விட ஹை ரிஸ்க் ஏரியான்னு ஒன்று லோன் அக்ரிமெண்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லோன் ஏரியாஸோ ஒரு டெட் சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ஏரியாவை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்ம அதை கவர் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே தவிர இது ஹை ரிஸ்க் ஏரியா கிடையாது, அதனால நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லலை. So the reason for dropping out the petty cash is not because it is not a high risk area. சில நேரங்களில் சில கம்பெனிஸில் கம்ப்ளீட்டாக பெட்டி கேஷ் ஃபுல்லாகவே கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்கும். அந்த இடத்துல அந்த ஹை ரிஸ்க் ஏரியாவாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அது ஏன் ஹை ரிஸ்க் ஏரியா இல்லைன்னு அவர் டிசைட் பண்ணுறாருன்னா, ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது, அவங்களோட பாலிசி லிமிட்டிங் த கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் நமக்கு இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்குது. அதனால நம்ம இதை சூஸ் பண்ணுறோம். புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். Whether the decision to send the confirmation request to the creditors of the company on March 20th justified. தாராளமாக எந்த டேட்டை சூஸ் பண்ணணுங்கிறது ஆடிட்டருடைய விருப்பம். கரெக்டாக 31st மார்ச் அன்றைக்கி தான் செக் பண்ணணும்னா அது இன்வென்ட்ரி செக் பண்ணால் போதும். 31st மார்ச் அன்றைக்கி க்ளோசிங் பேலன்ஸ் இன்வென்ட்ரி இவ்வளோ இருக்குன்னு அன்றைக்கி போய் அதை செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஆக்சுவலாக எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கான்னு. மற்றபடி நீங்கள் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அனுப்புறலாம் கரெக்டாக 31ஆம் தேதி மார்ச்சுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதைத்தான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. எனிவே ஒரு 10 days முன்னாடியோ 10 days பின்னாடியோ எது வந்து உங்களுக்கு வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும்னு தோணுதோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அனுப்பலாம், தப்பு கிடையாது. அதனால நம்ம என்ன ஆன்சர் சொல்ல போகிறோம்னா, எஸ், the decision of the auditor is correct as the auditor is allowed to choose any date which is reasonably close to the balance sheet date. அதான் நான் சொல்ல, ஒரு 10 நாள் முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு இல்லை. க்ளோஸ் டு பேலன்ஸ் ஷீட் டேட்டாக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் வெளியில் வந்து ஒருத்தருக்கு அனுப்ப போகிறீங்க, எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷனே அனுப்ப போகிறீங்க அப்படின்னா கூட அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் அனுப்பணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் எதையுமே அனுப்பக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஏன் அது தப்புனா வித்தவுட் கன்சல்டேஷன் போட்டிருக்காங்க. அதனால தான் எப்போவுமே நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் வெளி ஆட்களுக்கு அனுப்புறீங்கன்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோ இல்லை மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோ அவங்களோட கன்சல்டேஷன் இல்லாமல் அதனால தான் அவங்க வந்து பர்மிஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லலை. மேனேஜ்மெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. ஏன்னா சில நேரங்களில் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் எந்த கிரெடிட்டாருக்கு வேணால் அனுப்புங்க, ஆனால் இந்த கிரெடிட்டாருக்கு மட்டும் அனுப்பாதீங்க, ஆல்ரெடி அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அக்கப்போராக இருக்குது, கேஸ் போயிட்டுருக்கு. இந்த டைமில் ஆடிட்டர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் வந்து அவங்க இதான் காரணம்னு நினச்சி எங்களை பற்றி ரொம்ப வந்து தப்பாக இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிரெடிட்டாருக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரீசனபிளாக ஜஸ்டிஃபைபிளாக ஒரு விஷயத்த சொல்லி நம்மகிட்ட சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டே கேட்காம அவங்கள அப்படியே பைபாஸ் பண்ணி நானே அனுப்பிச்சிருவேன், எனக்கு அப்போ தான் இன்டெகிரிட்டி இருக்கும், எனக்கு அப்போ தான் வந்து நான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸை கேட்டு வாங்க போகிறாரு,
எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் பண்ணி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவர் வந்து ப்ரொசீட் பண்ணணும், இல்லை ப்ரொசீட் பண்ணக்கூடாது. தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர் டு வெரிஃபை த பேலன்ஸ் ஆஃப் கேஷவ் அண்ட் அம்ருத்? கேஷவும் அம்ருத்தும் மட்டும்தான் இருக்கக்கூடிய மொத்த கிரெடிட்டார் லிஸ்ட்டில் அவங்க 2 பேர் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை ஆடிட்டருக்கு. ஸோ ஆடிட்டருக்கு என்ன தோணுதோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை. சரி, இப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் ஆடிட்டர் எப்படி ஒப்பீனியன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அபவுட் கேஷவ் அண்ட் அபவுட் அம்ருத் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ் வச்சு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வச்சு, மற்ற எவிடன்சஸை வச்சு அவர் செக் பண்ண போகிறார். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது என்ன, நாட் அன் அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர் கேட்குறாங்க. இப்போ நம்ம கீழே இருக்க 4 ஆப்ஷன் ஒன்றா பார்த்துட்டு வருவோம். 3 ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது கேஷவ் பற்றியும் அம்ருத் பற்றியும் அந்த ட்ரேடர்ஸோட பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு அந்த 3 ஆன்சர்ஸ் வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஒன்று மட்டும் இதை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, இதை போய் பண்ணால் உங்களுக்கு என்ன பதிலாக கிடைக்க போகுது, கேஷவை பற்றியும் அம்ருத்தை பற்றியும் இதை போய் பண்ணால் உங்களுக்கு பதிலாக கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர் டு வெரிஃபை த பேலன்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க கேட்குற கொஸ்டின் எவ்வளோ தெளிவாக கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வெரிஃபை த பேலன்சஸ், ஏன்னா நம்ம இது சொல்லுவோம்ல அக்கௌண்ட் பேலன்ஸ் வெரிஃபிகேஷன் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்பர் 1 பிரேக்கிங் டவுன் த என்டையர் பேலன்ஸ் இன்டு இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ். ஆமாம் தானே, அவங்க மார்ச் 31 இல்லை மார்ச் 20 டோட்டல் பேலன்ஸ் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னு இருக்கோம். நம்ம அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது ஒரு 80 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80 லட்சம் அட்டஸ்டேஜ் ஒரே டைமாக வாங்கியிருக்க போகிறீங்க மொத்த கூட்ஸ் கிடையாது. ஒரு தடவை 20 லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்க, ஒரு தடவை 10 லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்க, ஒரு தடவை 13 லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ டோட்டல் பேலன்ஸை அவங்க இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸை பிரித்து எந்தெந்த டிரான்சாக்ஷன் என்னென்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த டேட் அன்றைக்கி கரெக்டாக அவங்ககிட்ட பர்ச்சேஸ், நீங்கள் தானே அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்க, அப்போ ஸோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, அதுக்கேற்ற பில்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த கரெக்டாக கூட்ஸ் வந்து கரெக்டாக உள்ளே வந்து என்ட்ரான பில்ஸு, கூட்ஸ் இன்வர்ட் பில்லுன்னு சொல்லுவோம், அப்புறம் வேர் ஹவுஸில் பத்திரமா எடுத்து வச்சது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணும்போது ஓகே ஆக்சுவல் பர்ச்சேஸ் நடந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்டையர் பேலன்ஸை நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை பிரிச்சுட்டு எல்லா டிரான்சாக்ஷன் என்னென்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்து அதை வெரிஃபை பண்ணலாம். அது ஒன்று பண்ணலாம். நம்பர் 2 இயர் எண்டில் செக்கிங் த பேமெண்ட்ஸ் ஆஃப்டர் த இயர் எண்டு டு வெண்டார்ஸ் ஹூ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட். ஏன்னா எப்படி அமித்தும் கேஷவும் ரெஸ்பாண்ட் பண்ணலையா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, பட் ஸ்டில் நீங்கள் ஆடிட்டை முடிக்கிறதுக்கு தான் ஜூன் மாதம் ஆகிடுதுல, ஏப்ரல் மாதம் முடியுது, மே ஜூன் எண்டில் ஜூலை கூட ஆகிடுது. அதனால் இப்படி அந்த 2 மாதத்தில் கேஷவோ இல்லைனா அம்ருத்தோ என்னென்னலாம் வந்து கேஷவுக்கும் அம்ருத்துக்கும் நம்ம என்னெல்லாம் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கம்பெனி கேஷவுக்கும் அம்ருத்துக்கும் அடுத்த 2 மாதத்தில் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஓகே ஒரிஜினலாக வந்து இவங்க வந்து அந்த கேஷவ் கிட்ட தான் அம்ருத் கிட்ட தான் பொருள் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அனுப்ப முடியும். ஸோ இங்கேருந்து இந்த என்டிட்டி கிட்டேருந்து அந்த வெண்டாருக்கு என்னென்ன பேமெண்ட் போகுதுன்றதை வச்சு நீங்கள் அதை செக் பண்ண முடியுமா, ஓகே இதை வச்சு நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்பேரிங் த பேலன்ஸ் டு த ஒரிஜினல் இன்வாய்ஸஸ் ஃப்ரம் த வெண்டார், இதுவும் நம்ம பண்ணுவோம் தானே. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பேரிங் த பேலன்ஸ், அந்த டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய பேலன்ஸ், இதை ஒரிஜினல் இன்வாய்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுறது. இது எல்லாத்த வச்சுமே நம்ம பேலன்ஸை வெரிஃபை பண்ணலாம். 4th ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் பேலன்ஸ் வெரிஃபை பண்ண முடியுது. என்னென்னா, you're requesting a written representation from management confirming that all payables are accurately recorded and completed. அதாவது இவங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் கொடுக்கணுமோ ஆல் பேயபிள்ஸை நாங்கள் எல்லாம் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அக்யூரேட்டாக அப்படின்னு அவங்க கொடுக்குற ஒரு வாக்குறுதினால என்னால் எக்ஸாக்டாக பேலன்ஸஸை வெரிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் வெரிஃபை பண்ண முடியாது. அது வந்து இட் ஒன்லி கிவ்ஸ் மீ ஓகே இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு ஒரு வாக்குறுதி தான். அது வந்து என்னோட ஆடிட்டிங் ப்ரொசீஜர் கிடையாதுல்ல. இட் இஸ் நாட் அன் ஆடிட்டிங் ப்ரொசீஜர் தட் ஐ கேன் டூ டு கன்ஃபார்ம் த பேலன்ஸ். அது வந்து அவங்க எனக்கு கொடுக்குற ஒரு அது என்ன சொல்கிறது, தட் இஸ் அன் ஆடிட் எவிடன்ஸ் மாதிரி, தட் இஸ் நாட் த ஆடிட் ப்ரொசீஜர் தட் ஐ ஹவ் டன். ஸோ ஆடிட் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி இது 3 ஆடிட் ப்ரொசீஜர். 4th வந்து இட் இஸ் ஜஸ்ட் வாக்குறுதி கிவன் பை த மேனேஜ்மெண்ட். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்குறது தட் இஸ் ஒன்லி அன் ஆடிட் எவிடன்ஸ். பட் திஸ் இஸ் ஒன்லி அன் ஆடிட் எவிடன்ஸ், திஸ் இஸ் நாட் த ஆடிட் ப்ரொசீஜர் தட் ஐ பர்ஃபார்ம்டு. மேலே என்ன கேட்குறாங்க கொஷனில் ரொம்ப தெளிவானா, விச் இஸ் நாட் அன் அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர் டு வெரிஃபை த பேலன்சஸ். பேலன்சஸை நான் வெரிஃபை பண்ணணும்னா இவங்க கிட்ட வாக்குறுதியை வாங்கி நான் என்னத்தை வெரிஃபை பண்ணுறது, அதை வச்சு என்னால் எக்ஸாக்டாக வெரிஃபை பண்ண முடியாது. அதனால் ஐ டோன்ட் டூ தட். அப்புறம் 4th கொஷின், in the given case is there any requirement for separate disclosure of the PPE revaluation? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காரோலியே PPE revaluation வரும்போது மோர் தேன் 10% போனால் தான் அது வந்து நீங்கள் செப்பரேட் டிஸ்க்ளோஷராக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா நீங்கள் பண்ண வேண்டாம். அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, நோ செப்பரேட் டிஸ்க்ளோஷர் இஸ் நாட் ரிக்வயர்டு. ஓகேவா, as the change in the carrying value is less than 10%. மோர் தேன் 10%னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, காரோலியே கூட ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணும்போது ஆமாம் மோர் தேன் 10% இருந்தால் அதுக்கு எஸ்ன்னு சொல்லி தனியாக ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே தான் கேள்வி கேட்குறாங்க. பிபிஇ ரீவேல்யூவேஷன் 5% இருக்கே, இது செப்பரேட் டிஸ்க்ளோஷர் தேவையா? வேண்டாம்.
10% இருந்தால் தான், மோர் தென் 10% இருந்தால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே குழப்பமே கிடையாது. நீங்கள் இங்கே கேட்கலாமா, இங்கே கூட தான் நோ இருக்குது, ஏன் சொல்கிறீங்கன்னா no, the separate disclosure is not required unless the revaluation results in a material change. See, material change na enna ne சொல்லலையே. மெட்டீரியல் சேஞ்சுங்கிறது இங்கே மோர் தென் 10% தான். அதை இங்கே எக்ஸாக்டாக வந்து 10% கொடுக்கும்போது நம்ம பியை விட்டுட்டு டிக்கு போகிறோம். அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 5th கொஸ்டின். சூப்பரான, இது ரொம்ப ஈஸி. வாட் இஸ் யர் பர்ஸ்பெக்டிவ் ஆன் த மேனேஜ்மெண்ட்ஸ் வியூ ரிகார்டிங் த ஆடிட் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் எல்எல்பி? எல்எல்பிக்கு ஆடிட் என்ன மேண்டேட்ரியே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்களா, அது தப்பு தானே. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, அண்ட் எல்எல்பி இஸ் ஆல்வேஸ் ரிக்வயர்ட் டு கண்டக்ட் அன் ஆடிட் இஃப் த டேர்ன் ஓவர் வந்து 40 லட்சத்துக்கு மேலே போயிட்டாலோ, இல்லை கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து தான் கேபிட்டல் வந்து 25 lakhsக்கு மேலே போயிட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடந்தால் கூட யூ சப்போஸ் டு டூ தி ஆடிட். ஒன்று கேபிட்டல் 25 lakhsக்கு மேலே. இப்போலாம் எல்எல்பி, எந்த எல்எல்பி 25 லட்சம் ரூபா கூட இல்லாமல் எந்த எல்எல்பி ஆரம்பிக்கிறாங்க? 90% ஆஃப் ஆல் த எல்எல்பிஸ் ஹேவ் மினிமம் 25 lakhs rupees ஆஃப் கேபிட்டல். ஸோ எல்லாருக்குமே ஆடிட் மேண்டேட்ரி தான். ஸோ ஆடிட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நாங்கள் எல்எல்பி ஆரம்பிக்கிறோன்றதுலாம் சும்மா, அது இட் ஓன்ட் ஒர்க் அவுட் அட் ஆல். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க 40 lakhsக்கு மேலே டேர்ன் ஓவர், 25 lakhsக்கு மேலே கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், இது எக்ஸீட் ஆச்சுனாலே யூ சப்போஸ் டு டூ தி மேண்டேட்டரி ஆடிட்டுங்கிறாங்க. மற்ற எதுவுமே இது 25 lakh தூக்கி அங்கே 40 lakh தூக்கி இங்கே போடுறாங்க. மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு கூட டவுட் வரலாம், மேம் எனக்கு 25 lakhs 40 lakhs ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வந்து டேர்ன் ஓவர் எது கேபிட்டல் ஞாபகம் இல்லை அப்படின்னா, கம்மியாக காசு போட்டு அதிகமாக காசை எடுக்கணும், அதான் நம்மளோட டியூட்டி. புரியுதா? 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கணும். இப்போ 10 ரூபா போடுறதுங்கிறது கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். ஸோ அது 25 லட்சம் கம்மியாக இருந்தால் ஓகே. வெளியில் எடுக்கக்கூடிய பணம் அதிகமாக இருக்கணும், 40 லட்சம். அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 lakh கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், ரெவென்யூஸ் 40 lakh அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நான் வந்து உங்களுக்கு கேஸ் சினாரியோ நம்பர் 5 முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் கேஸ் சினாரியோ 6 வந்து நான் டீல் பண்ண போகிறேன். அது நான் வந்து மாடரேட்டாக ஈஸியாக இருக்கா, எப்படி இருக்கு, என்ன இதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் சினாரியோ 5 ஐ எம் ஜஸ்ட் கிவிங், என்ன சொல்கிறது, வெறும் ஃபேக்ட் டேட்டா தெரிஞ்ச போதும். 10% எந்த டேட் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? March 20 சூஸ் பண்ணிக்கலாம், March 25 சூஸ் பண்ணிக்கலாம், நியர் டு த பேலன்ஸ் ஷீட் டேட் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. எல்எல்பியில் 25 lakh 40 lakhsன்னு சொல்கிறது. இந்த மாதிரி டேட்டா தெரிஞ்சாலே போதும், இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சாலே போதும், தாராளமாக கேஸ் சினாரியோ நம்பர் 5 நம்ம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஐ வில் ரேட் திஸ் அஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். கண்டிப்பாக அதை கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இதில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே. சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 35 கேஸ் சினாரியோஸை பிஃபோர் யூ கோ டு த எக்ஸாமினேஷன் ஹால் எங்கிட்ட உங்களுக்கு வந்துடும். மேம் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வரும் அப்படி கேட்டிங்கன்னா, இல்லை December 15th முன்னாடி உங்களுக்கு என்டையர் கேஸ் சினாரியோ 35 கேஸ் சினாரியோ உங்கள் கையில் இருக்கும். யூடியூப் சேனல் வழியிலே ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை நீங்கள் டிபெண்ட் பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு தாராளமாக போகலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய்.